மீனாட்சி, அம்மா. நான் ஆஸ்பத்திரி கிளம்புறேன். சரிம்மா. மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்துருவேன். இதுல வைக்க வேண்டியதெல்லாம் எல்லாம் வச்சு எடுத்து வச்சிட்டேம்மா. சரி, நீ பத்திரமா வீட்ல இரு. வீட்டை பாத்துக்க, நான் கிளம்புறேன். சரிம்மா. போயிட்டு வரட்டுமா? அம்மா, எனக்கும் அனுவ பார்க்கணும் போல இருக்கு. நானும் உங்க கூட வரேனே. இல்ல மீனாட்சி, இப்ப வேண்டாம். இன்னும் 2-3 நாள் ஆகட்டும். அவளுக்கு இன்னும் உடம்பு சரியா ஆகல. பேசுறதுக்கு கூட தெம்பு இல்லாம இருக்கா. அவளை பார்த்தாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு மீனாட்சி. சரி, நீ வீட்ல இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா. ஏன் மீனாட்சி, நான் ஆஸ்பத்திரிக்கு போயிருந்த சமயத்துல எப்போது பல்லவி இங்க வந்தாளா? இல்லையம்மா. ஏன் கேக்குறீங்க? அவளை நான் மன்னிச்சு ஏத்துக்கிட்டேன்னு தப்பா புரிஞ்சுகிட்டு அடிக்கடி உறவு கொண்டாட இங்க வந்து நிப்பா, அதான் கேட்டேன். அம்மா, என்ன சொல்றீங்க? அப்போ நீங்க பல்லவிய மனசார மன்னிச்சு ஏத்துக்கலையா? இல்ல. ஏன்? ஏன்னு கேட்டா, மன்னிக்க கூடிய தப்ப அவ செஞ்சிருக்கிறதா நான் நினைக்கல. அப்போ நீங்க அவங்கள மன்னிச்சு ஏத்துக்கிட்டேன்னு சொன்னது பொய்யா? பொய் தான். ஏன் பொய் சொன்ன? அனுவுக்காக, உயிருக்கு போராடிட்டு இருக்கிற அவ மனசு நோக கூடாதுங்கிறதுக்காக. பல்லவி ரொம்ப நல்லவ. அவளை நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல. அதை தெரிஞ்சுக்கவும் நான் விரும்பல. காரணம் எதுவா இருந்தாலும் நீங்க அவளை மன்னிச்சு ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்னு அனு சொன்னப்ப கூட நான் அசைஞ்சு கொடுக்கவே இல்ல. ஆனா அதுதான் என் கடைசி ஆசைன்னு ஒரு வார்த்தை சொன்னா பாரு. அதுதான் மீனாட்சி ஈட்டி மாதிரி என் நெஞ்சில பாஞ்சிருச்சு. அதனாலதான் அந்த நேரத்துல பல்லவிய மன்னிச்சு ஏத்துக்கிட்டதா அனுகிட்ட ஒரு பொய்ய சொன்ன. அப்படி நான் சொன்னது அனுவோட மனச சமாதானப்படுத்துறதுக்காக தான். ஆனா என் மனசு மாறினதா அர்த்தம் இல்ல. அம்மா, எல்லாருமே பல்லவிய நல்லவன் தான் சொல்றாங்க. ஆனா நீங்க மட்டும்தான். இத பாரு மீனாட்சி, உலகம் பூராவும் பல்லவிய நல்லவன் சொன்னாலும் என்ன பொறுத்த வரைக்கும் அவ கெட்டவதான். என் அணுவுக்கு துரோகம் செஞ்சவள நான் ஒரு நாள் மன்னிச்சு ஏத்துக்கவே மாட்டேன். நான் வரேன். பல்லவி என்ன சொன்னாங்க ராஜாராமன்? கோவப்பட்டா. என் வாழ்க்கையை அசிங்கப்படுத்திட்டீங்கன்னு திட்டிட்டு மாடிக்கு போயிட்டா. என்ன பல்லவி பேசவே விடல. நான் கெஞ்ச அவ அத காதலிய போட்டுக்கல. எப்படி பல்லவியை சரி பண்றதுன்னு எனக்கு புரியவே இல்லை. அவ ஸ்ரீநிதி வீட்டுல போய் தங்கியிருக்கிறது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க, நான் போய் பல்லவி கிட்ட பேசுறேன். இல்ல ருக்கு, வேண்டாம். அதனால உங்களுக்கு அவமானம் தான் ஏற்படும். பரவாயில்ல, தட்ஸ் ஓகே. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. எந்த அவமானத்தை ஃபேஸ் பண்ணவும் நான் ரெடியா இருக்கேன். எதுக்கு ருக்கு? வேண்டாம், விடுங்க. எல்லாருக்கும் நல்லது பண்ணிட்டு நீங்க மட்டும் கஷ்டப்படணும்னு உங்களுக்கு என்ன தலையெழுத்தா? அவங்க தான் அவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, போய் பேசிதான் பார்க்கட்டுமே. ஆமா ராஜா, பல வழிகளை முயற்சி பண்ணி பார்ப்போமே. ருக்கோ, பல்லவியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதை வச்சு சொல்றேன். பல்லவியை போய் நீங்க பாக்குறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இருந்தாலும் உங்க முயற்சியை நான் தடுத்ததா இருக்க வேண்டாம். போய் பாருங்க. சொல்லிட்டீங்கல்ல, விட்டுடுங்க. இனிமே பல்லவி ஆச்சு, நான் ஆச்சு. வரேன். ஸ்ரீநிதி ஆண்டி, வாங்க வாங்க. பல்லவி எங்க? மேல இருக்காங்க. வாங்க இருக்கோ. எப்படி இருக்கீங்க காயத்ரி? இருக்கேன். வாங்க பல்லவி போய் பார்க்கலாம்.
பல்லவி, பல்லவி, நான் இங்க வந்தது உங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காதுன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இருந்தாலும் நான் ஏன் வந்தேன் தெரியுமா? உங்களுக்கு சில உண்மைகளை புரிய வைக்கிறதுக்கு தான் பல்லவி. போதும் ருக்கு. கடைசியில நீங்களும் என்ன ஏமாத்திட்டீங்கல்ல? ஐயோ இல்ல பல்லவி, உங்களை யாரும் ஏமாத்தல. என்ன பேசுறீங்க? எல்லாருமா சேர்ந்து ஒரு பெரிய உண்மையை என்கிட்ட இருந்து மறைச்சு என் வாழ்க்கையை கெடுத்துட்டீங்களே, அது ஏமாத்து வேலை இல்லையா? இல்ல ப்ளீஸ், யாரும் உங்க வாழ்க்கையை கெடுக்கல. எல்லாரும் சேர்ந்துதான் உங்களுக்கு நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கையை கொடுத்திருக்காங்க. அத முதல்ல தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. எது நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை? இதுவா? இந்த அசிங்கமா நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை? தோ இந்த தாலிய என் கழுத்துல கட்டி 3 முடிச்சு போட்ட கை. இதுக்கு முன்னாடி இன்னொருத்தைய தொட்டு தாலி கட்டி இருக்காருன்னு நினைக்கிறப்போ என் உடம்பெல்லாம் கூசுது ருக்கு. இத்தனை வருஷம் நான் வாழ்ந்த வாழ்க்கை இன்னொருத்தையோட நினைக்கிறப்போ எனக்கு அசிங்கமா இருக்கு, அருவருப்பா இருக்கு. சந்தனத்தை எடுத்து பூசிக்கணும்னு ஆசைப்பட்ட என்ன எல்லாருமே சேர்ந்து எதுக்காக இப்படி ஒரு அசிங்கத்துல என்ன பிடிச்சு தள்ளணும்? அப்படி நான் என்ன பாவம் பண்ணிட்டேன் ருக்கு? சொல்லுங்க. இல்ல பல்லவி, அது என்ன? இது நான் ஆசைப்பட்ட வாழ்க்கைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. சத்தியமா சொல்றேன், இந்த மாதிரி வாழ்க்கைக்கு நான் ஆசைப்படவே இல்ல. அனுவோட ஹஸ்பண்டுக்கு இன்னொரு வைஃப் இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே நான் எவ்வளவு வேதனைப்பட்டேன். அந்த வைஃப் நான் தான் உங்களுக்கு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்கிட்ட ஏன் உண்மையை சொல்லல? இப்ப நீங்க பட்டுட்டு இருக்கிற வேதனையெல்லாம் படக்கூடாதுன்னு தான் பல்லவி. எனக்கு உண்மை தெரிஞ்ச அப்புறம் அது உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன். அனோட ஹஸ்பண்ட உங்க ஹஸ்பண்ட்னு உங்க வீட்டுல வச்சு நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணப்ப நான் அப்படியே நொறுங்கி போயிட்டேன் பல்லவி. ராஜாராமன் மாதிரி ஒரு கேடுகட்ட மனுஷன் இந்த உலகத்திலே இருக்க முடியாதுன்னு நினைச்சு கோவப்பட்டேன். அனுக்கும் உங்களுக்கும் நடந்திருக்கிறது மிகப்பெரிய துரோகம். அதுக்கு பின்னாடி எந்த நியாயமும் இருக்க முடியாதுன்னு முடிவு பண்ணி ராஜாராமனை நடு ரோட்டு கொண்டு வந்து அசிங்கப்படுத்தணும்னு அவசப்பட்டேன். ஆனா ராஜாராமன் நடந்ததெல்லாம் பொறுமையா என்கிட்ட எடுத்து சொன்ன அப்புறம் என் கோவம், ஆவேசம் எல்லாம் அவரோட உண்மைக்கும் நேர்மைக்கும் முன்னால கரைஞ்சு போயிடுச்சு பல்லவி. இப்போ நான் தீர்மானமா சொல்றேன், ராஜாராமன் ரொம்ப ரொம்ப நல்லவர் பல்லவி. நடந்தது எல்லாமே விதியோட விளையாட்டுன்னு தான் சொல்லணும். ராஜாராமன் ஒரு சூழ்நிலை கைதி. அனு கழுத்துலயும் உங்க கழுத்துலயும் அவர் போட்டிருக்கிற 6 முடிச்சு காலத்தோட சூழ்ச்சி பல்லவி. எதையும் நான் நம்ப தயாரா இல்ல. நீங்க போலாம். பல்லவி ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. சாரி ருக்கு. பல்லவி ஆண்டி, பல்லவி ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. சாரி ருக்கு. பல்லவி ஆண்டி, பல்லவி உங்க மனசை எப்படியும் மாத்தி உங்களுக்கு உண்மையை புரிய வச்சிடலான்னு ரொம்ப நம்பிக்கையோட வந்தேன். ஆனா நீங்க என் நம்பிக்கையை சிதறடிச்சிட்டீங்க. பரவாயில்ல பல்லவி, நீங்க என்னைக்காவது உண்மையை புரிஞ்சுப்பீங்க. நான் வரேன். ருக்கு, என் வலியும் வேதனையும் ரொம்ப பெருசு. அது யாருக்கும் புரியாது. போயிட்டு வாங்க. மம்மி. மம்மி
எங்களெல்லாம் விட்டுட்டு உங்களால இங்க வந்து எப்படி இருக்க முடியுது மம்மி? இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? வீட்டுக்கு வாங்க மம்மி. நீ வீட்டுக்கு போ. கார்த்தி, இவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போ. பல்லவி, நான் சொல்றத கேட்கதான் மனசு இல்ல. அட்லீஸ்ட் பிரியா சொல்ற மாதிரி உங்க வீட்டுக்காவது போலாம்ல. அம்மா, உன் கோ நியாயமானதா. அதுக்காக நீயே இப்படி பிரிஞ்சிருக்கணும். வாமா, வீட்டுக்கு போலாம். ஆண்டி, உங்களுக்கு எங்க 3 பேரும் இப்ப பிடிக்குமோ பிடிக்காதா தெரியல. ஆனா உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது உங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்திருக்கும்னு மட்டும் எங்களுக்கு தெரியும் ஆண்டி. எங்க ஆசை எல்லாம் நீங்களும் எங்க அம்மாவும் அப்பா கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணுங்கிறது ஆண்டி. ஆமா ஆண்டி, அப்பா உங்களை நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. ப்ளீஸ் ஆண்டி, வீட்டுக்கு போங்க. நீங்க எங்க எல்லாரையும் தண்டிக்கணும்னு ஆசைப்பட்டா தண்டிச்சிருங்க. அதை நாங்க மனப்பூர்வமா ஏத்துக்கிறோம். அதுக்காக வீட்டை விட்டு பிரிஞ்சு வந்து தனியா இருக்காதீங்க ஆண்டி. ஆண்டி, நீங்க இங்க இருக்கிறதுல எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்ல. ஆனா நீங்க உங்க வீட்ல இருக்கிறது தான் எங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் ஆண்டி. பல்லவி, ஸ்ரீநிதி சொல்றது ரொம்ப கரெக்ட். உங்களை இங்கிருந்து அனுப்பணுங்கிறதுக்காக நாங்க இப்படி பேசுறோம்னு எங்களை தப்பா நினைச்சிடாதீங்க. முதல்ல உங்க வீட்டுக்கு போங்க, எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும். மம்மி, வா மம்மி, ப்ளீஸ். சரி, நான் வரேன். ஆனா ஒரு கண்டிஷன். நான் வீட்டுக்கு வரணும்னா இனிமே உங்க அப்பா அந்த வீட்டுக்கு வரக்கூடாது. என்ன, உங்களுக்கு சம்மதமா? என்னம்மா இது? அப்பா வீட்டுக்கு? இத பார், உன்கிட்ட நான் எந்த விளக்கமும் கேட்க விரும்பல. இதுக்கு சம்மதம்னா சொல்லுங்க, இல்லனா கிளம்புங்க. இல்ல மம்மி. பல்லவி, உங்க கண்டிஷனுக்கு நான் சம்மதிக்கிறேன். ராஜாராமன் கிட்ட சொல்லி அவரை வீட்டுக்கு வர விடாம செய்யறது என் பொறுப்பு. இப்போவாச்சு கவலைப்படாம தைரியமா வீட்டுக்கு போங்க பல்லவி. சரி, நான் போறேன். கார்த்தி, அம்மாவை கூட்டிட்டு போ. வாமா, வீட்டுக்கு போலாம். வரேன் காயத்ரி. வாங்க பல்லவி. போயிட்டு வரேன் ஸ்ரீ. சரி ஆண்டி.
பல்லவி 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 மங்கை ஒரு பாகன் கங்கையை தலையில் வைத்தான். மாயவன் கண்ணனோ மனதினில் ராதையை உயிரினில் கோதையை தான் சுமந்தான். சூழ்நிலை என்பது யாரையும் மாற்றிடும் வாழ்க்கையின் திசைகளை யார் அறிவார்? நாமாக ஒன்றை நிறைவேற்ற நினைத்தால் தானாக ஒன்று நிகழ்ந்திடுதே. நிழல் ஒளி தோற்றங்களே நிலையில்லா மாற்றங்களே. கடல் வானம் நீல நிறஜாலமும் கரை மீறி மோதும் அலை தாளமும் சுகராக மேகங்கள் நம் வாழ்க்கையில் சங்கீதமாய் அனுபல்லவி.